NIOS 12th அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 28 ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது போன லெசனில் எப்படி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, அதுக்கான லெஜர் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த லெசனில் இப்போ நம்ம ஒரு வேளை ஷேரை வாங்கிட்டு அதுக்கான மணியை, அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட் மணி, கால் மணிலாம் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷேர்ஸை திருப்பி வாங்கிடுவாங்க, பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபோர்ஃபீச்சர் அப்படின்னா என்னத்துனா பறிமுதல் பண்ணுறது, அதாவது நம்ம கொடுத்த ஷேரை திருப்பி வாங்குறது, நம்மளோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறது, அதான் அர்த்தம். இப்போ இந்த லெசனில் அந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஈஸி தான். முன்னாடி உள்ள லெசனில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை விட இந்த ஃபீச்சரை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுக்கான ஃபுல் லெஜர் என்ட்ரி போடுங்க, ஃபுல் ஜேர்னல் என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 மார்க்கு இல்லை 5 மார்க் 6 மார்க் அந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனிங் அண்ட் ப்ரொசீஜர். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஃபீச்சர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கேன்சலேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் ஷேர் ஹோல்டரு, ரிடக்ஷன் ஆஃப் இஷ்யூட் ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1000 ஷேர் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் கால் மணி பே பண்ணலை அப்படின்னா அவங்களோட மெம்பர்ஷிப்பை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவாங்க. இது மாதிரி அவங்களோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ஷேரை வந்து திருப்பி வாங்கிடுவாங்க. செகண்ட் வந்து இப்போ நம்ம வந்து டோட்டலாக 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1000 ஷேருக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணல. அப்படிங்கும்போது அந்த 1000 வந்து விட்டுட்டு ரிமைனிங் இருக்க 9,000க்கு ஷேர் வேல்யூவை கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிடக்ஷன் ஆஃப் இஷ்யூடு ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி அப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக இஸ் மெம்பர்ஷிப், அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து ஷேருக்கான அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா இஸ் மெம்பர்ஷிப் வில் பி கேன்சல்ட். அந்த அமௌண்ட் ஆஃப் அன்பெய்டு அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபோர்ஃபிட்டட், அதாவது அந்த ஷேரை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க, பறிமுதல் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டு. எப்படி இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை போடணும் அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்னு மேலே எழுதணும். ஷேர் ஃபோர்ஃபைட்டட், அதாவது ஷேர் ஃபோர்ஃபைட்டட் கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, இப்போ 10 ருபீஸ் ஷேருக்கு அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதை ஷேர் ஃபோர்ஃபைட்டில் என்ட்ரி போடணும். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கேன், ஒரு ஷேரோட ப்ரைஸ் 10 அப்படின்னா டோட்டலாக 100 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கணும். ஆனால் நான் அப்ளிகேஷன் மணி 5 மட்டும் தான் பே பண்ணியிருக்கேன். ஸோ நான் 50 மட்டும் தான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேர் ஃபோர்ஃபைட்டட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு 50 என்ட்ரி போடுவாங்க. அன்பெய்டு கால் அப்படின்னு போட்டுட்டு ரிமைனிங் இருக்க 50 போடுவாங்க. இதுதான் இதுக்கான என்ட்ரி. இதில் வந்து அமௌண்ட் கால்டு, அதாவது இதை பற்றி கீழே இன்னொரு சம்மில் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 100 ஷேர்ஸு, அதாவது ஒரு ஷேர் வந்து 10 ருபீஸ் அப்படின்ற கணக்கில் 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் மணி 2 ருபீஸு, அலாட்மெண்ட் மணி 3 ருபீஸ் பே பண்ணிட்டாங்க. ஆனால் கால் மணி 2 ருபீஸும், அதை ஃபஸ்ட்டு கால் 2வும் செகண்ட் கால் 3யும் பே பண்ணல. அதாவது 10 ருபீஸில் 5 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காங்க, 5 ருபீஸ் பே பண்ணல. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலில் என்ன பண்ணணும், அவங்க டோட்டல் ஷேர் எவ்வளோ, 100 ஷேர், ஒரு ஷேருக்கான ப்ரைஸ் 10, ஸோ 100 × 10 = 1000. அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 5 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி 3யும் அலாட்மெண்ட் மணி 2வும் பே பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி 2வும் அலாட்மெண்ட் மணி 3யும் பே பண்ணியிருக்காங்க. டோட்டலி 5. ஸோ ஷேர் ஃபோர்ஃபைட்டட்னு போட்டு 100 ஷேர்ஸுக்கு அவங்க பே பண்ண 5, 100 × 5 = 500 பே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் எவ்வளவு, 2. ஃபஸ்ட்டு கால் 2 × 100ம் பே பண்ணல, செகண்ட் கால் 3 × 100ம் பே பண்ணல. ஸோ 200 300 பே பண்ணாதனால டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் 200, ஷேர் செகண்ட் கால் 300 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட வேண்டியதான். கீழே நரேஷனில் ஃபீச்சர் ஆஃப் 100 ஷேர்ஸ், 100 ஷேராக ஃபீச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடணும். அடுத்ததாக ஆல்ஃபா லிமிடெட் இஷ்யூட் 10,000 ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் பேயபிள். அதாவது 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் 9,000 ஷேருக்கு தான் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆல் தி பேமெண்ட்ஸ் வேர் ரிசீவ்ட் இன் தி எக்ஸெப்ஷன் ஆஃப் அலாட்மெண்ட் மணி ஃபஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் ஆன் 300 ஷேர்ஸ் அலாட்டட் டு கணேஷ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணேஷ் அப்படின்றவர் 300 ஷேர் வாங்கியிருக்காரு. அந்த ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு, அலாட்மெண்ட் மணி ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால்லாம் பே பண்ணல. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்கன்னு கேட்குறாங்க.
ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கிட்டு அதில் அவர் 300 ஷேர் வாங்கியிருக்காரு, ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100, டோட்டலாக அவர் 30,000 பே பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, அப்ளிகேஷன் பண்ணி 25 மட்டும் தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ ஷேர் ஃபோர்ஃபைட்டரில் 300 × 25 7,500 மட்டும் தான் பே பண்ணியிருக்காரு. ஆனால் எவ்வளோ பே பண்ணல, ஷேர் அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் எதுவுமே பே பண்ணல. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் போட்டு 300 × 25 7,500, ஃபஸ்ட் கால் போட்டு 300 × 20 6,000, செகண்ட் கால் போட்டு 300 × 30 9,000. கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஷேர் 100 அப்படின்ற கணக்கில் 300 ஷேர் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் அலாட்மெண்ட் பண்ணி கால் மணி எதுவுமே பே பண்ணல. ஸோ we are forfeited அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். 300 shares of ₹100 each forfeited due to நான் பேமெண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் அண்ட் கால் மணி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போது forfeiture of shares allowed on pro rata basis. அதாவது இப்போ வந்து ஷேரை வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு போன லெசனில் பார்த்தோம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா மோஸ்ட்டாக சம் இதை வச்சு கேட்குறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு a company has offered subscription to the public 10,000 share of each 10. அதாவது டோட்டலாக 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸு 10. ஆனால் அப்ளிகேஷன் வந்து 15,000 ஷேருக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதாவது 5,000 ஷேருக்கு எக்ஸ்ட்ராவாக அப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போது குணாக்ஷி அப்படின்றவங்க 200 ஷேர்ஸு வாங்கிட்டு அதுக்கு அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல. அப்போ அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அவங்க எவ்வளோ அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 15,000 ஷேர் வந்திருக்குல்ல, அப்ளை ஆகிருக்குல்ல, அதில் இவங்க எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 200 ஏன் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு பை குணாக்ஷி. குணாக்ஷின்றவங்க எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டலாக டோட்டல் அப்ளிகேஷன் வந்திருக்கு, 15,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனால் கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேர் எவ்வளோ, 10,000 ஷேர். ஸோ 15,000 டிவைடட் பை 10,000. இப்போ குணாக்ஷிக்கு இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 டிவைடட் பை 10,000 இன்டூ 200. அவங்களுக்கு இஷ்யூ பண்ண ஷேர் 200. இப்போது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 300 வரும். இந்த 300 என்ன அப்படின்னா அவங்க 300க்கான அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி 300 அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகேயா? இப்போ எக்ஸஸாக எவ்வளோ அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க, 300 - 200 100க்கான அமௌண்ட்டு எக்ஸஸாக அவங்க பே பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டு அவங்களோட ரிசர்வில், அதாவது கம்பெனியோட ரிசர்வில் இருக்குது. அதான் அர்த்தம். இப்போ 100க்கு அப்ளிகேஷன் மணி × 2 போட்டோம் அப்படின்னா 200 அமௌண்ட் வந்து அவங்க எக்ஸஸாகவே பே பண்ணியிருக்காங்க. இப்போது அலாட்மெண்ட் மணி அவங்க பே பண்ணல இல்லையா, அலாட்மெண்ட் மணி 200 × 3 600 அவங்க பே பண்ணணும். அலாட்மெண்ட் மணி இப்போ பே பண்ணணும். ஆனால் இவங்க அட்வான்ஸாக 200 பே பண்ணிட்டதுனால 600 - 200 போச்சு அப்படின்னா ரிமைனிங் அவங்க 400 பே பண்ணால் போதும். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் 15,000 ஷேருக்கான அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. ஸோ 15,000 × 2 போட்டோம் அப்படின்னா 30,000 வரும். அது ஃபுல்லாக ஷேர் அப்ளிகேஷனில் போய் அக்கௌண்ட்டில் போய் இருக்கும். அடுத்ததாக ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ வரும், நமக்கு வேண்டியது எவ்வளோ, 10,000க்கான அமௌண்ட் மட்டும் தான் வேணும். ஸோ 10,000 × 2, ஓகே, 20,000 மட்டும் தான் ஷேர் அப்ளிகேஷனுக்கு போகும். ரிமைனிங் இருக்கிற 10,000 வந்து அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 30,000 போயிருக்கு. ஏன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 30,000 அப்படின்றதுனால 30,000 அலாட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டோட்டல் 10,000 ஷேரில் குணாக்ஷி அப்படின்றவங்க 200 ஷேருக்கு பே பண்ணலை. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே ஆகிருக்கு, 9,800க்கு அமௌண்ட் மட்டும்தான் இப்போ பேங்க்கில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ 9,800 இன்ட்டு அலாட்மெண்ட் மணி எவ்வளவு, அலாட்மெண்ட் மணி 3, 9,800 × 3 பண்ணோம் அப்படின்னா 19,600 வரும். அந்த அமௌண்ட் மட்டும்தான் இப்போ வந்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அடுத்ததான் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ ஃபஸ்ட்டு கால் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 10,000 ஷேரு ₹5 50,000 வரணும். ஆனால் நம்ம 200 ஷேர்ஸ்க்கு தான் அமௌண்ட் வரலையே. ஸோ 9,800 ஷேர்ஸுக்கு × 5 பண்ணோம் அப்படின்னா 49,000 அமௌண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இது நம்ம யூஸ்வலாக போகிற என்ட்ரி. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் குணாக்ஷி வந்து எவ்வளோ பே பண்ணணும், 200 ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு 10 அப்படின்ற அமௌண்ட்டில் 2,000 பே பண்ணணும். ஆனால் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, ₹600. அப்ளிகேஷன் மணி வந்து
200 இன்ட்டு 2 400 அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணும்போது 200 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதையும் சேர்த்து 400 + 200 = 600. அவங்க டோட்டலாக 600 rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2000 பே பண்ணணும். அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 600 பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஃபோர்ஃபைட்டரில் 600 போடணும். ஷேர் அலாட்மெண்ட் பே பண்ணலை. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 400, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 1000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 2000 கிடச்சிரும். இப்போ என்ன கீழே நரேஷன் என்ன எழுதணும்? 200 ஷேர் ஃபோர்ஃபைட்டட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் அண்ட் கால் மணின்னு மென்ஷன் பண்ணணும். எல்லாத்துக்குமே நரேஷன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நரேஷன் போட்டால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு நமக்கு புரிஞ்சிருக்குன்றது பேப்பர் தருவங்களுக்கு தெரியும். அடுத்ததாக லெஜர் என்ட்ரி ஈஸி தான், யூஷுவல் எப்பவும் போல தான் லெஜர் என்ட்ரி பண்ணணும். அடுத்ததாக லெஜர் என்ட்ரி லைட்டாக பார்த்துக்கோங்க, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக 10,000 ஷேருக்கு போடாமல் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் மணி மட்டும் 10,000 போட்டிருப்பாங்க. பேலன்ஸ் அலாட்மெண்ட் கால் அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த 9,800 ஷேருக்கான வேல்யூ நம்ம முன்னாடி ஜேர்னலில் எழுதணும்ல, அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட்டும் அதே மாதிரி தான். ஷேர் கேபிட்டல் 98,600. ஏன்னா இந்த 200 ஷேர்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோர்ஃபைச்சர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணி ஷேர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ நம்ம வந்து பே பண்ணலை, அப்போ ஃபோர்ஃபீச்சர் நடக்குது அப்படின்னா அதுக்கான என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றதுக்கு 2 சினாரியோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, ப்ரீமியம் ஆன் ஷேர் ஹேஸ் பீன் ரிசீவ்டு ப்ரியர் டு தி ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி என்ட்ரி போடணும். இப்போது ஃபோர்ஃபீச்சர் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரீமியமே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் ஃபீயில் ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகலை, ஆனால் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஒருத்தவங்க பே பண்ணிட்டாங்க, ஆனால் அலாட்மெண்ட் ஃபீ வந்து பே பண்ணல அப்படின்னா அதில் ப்ரீமியம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போது நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணும்? அது ப்ரீமியம் பே பண்ணிட்டா ஒரு மாதிரி போடணும், ப்ரீமியம் பே பண்ணலன்னா ஒரு மாதிரி போடணும். அது எப்படின்னு பார்ப்போம். ப்ரீமியம் மணி ஹேஸ் பீன் ரிசீவ்டு ப்ரியர் டு ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ட்ரி எப்படி பண்ணணும்னா, அதாவது நம்ம ப்ரீமியமே சேர்க்கக்கூடாது, ப்ரீமியம் தான் வந்துருச்சுல்ல, ஸோ ப்ரீமியம் விட்டுட்டு ரிமைனிங்க்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும். எப்படின்னா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், ஷேர் ஃபோர்ஃபீச்சர் போடணும், அன்பெய்டு போடுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்பி சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படின்றவங்க வந்து ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4 rupees ப்ரீமியம். இதில் அப்ளிகேஷன் ஃபீ வந்து 3, அலாட்மெண்ட் ஃபீ வந்து 7 இன்க்ளூடிங் ப்ரீமியம் சொல்கிறாங்க. அதாவது அலாட்மெண்ட் ஃபீ அப்படின்றது 3, ப்ரீமியம் அமௌண்ட்ன்றது 4. இதில் அலாட்மெண்ட் அப்போவே ப்ரீமியம் பே பண்ணணும். கால் மணி பேலன்ஸ். இப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து 500 ஷேர் வாங்கியிருக்காங்க, அந்த ஷேருக்கு அப்ளிகேஷன் ஃபீயும் பே பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட் ஃபீயும் பே பண்ணிட்டாங்க, இன்னும் கால் மணி மட்டும் பே பண்ணல அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்ளிகேஷன் மணி பே பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டாங்க. அப்போது அலாட்மெண்ட் மணி பே பண்ணும்போதே ப்ரீமியமும் பே பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீமியம் பெய்டு. அப்போ அதுக்கான என்ட்ரி எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 500 ஷேருக்கு அவங்க பே பண்ண வேண்டிய ஷேர் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு? 10 அப்படின்றதுனால 500 × 10 5000 அவங்க பே பண்ணும். இப்போ நல்லா கவனிங்க, ப்ரீமியம் பே பண்ணிட்டா ப்ரீமியமை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ 500 அந்த ஷேருக்கான 10 rupees × 500 5000. இப்போது அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? அப்ளிகேஷன் மணி 3 பே பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் மணி 3 பே பண்ணியிருக்காங்க. ஸோ 6 பே பண்ணியிருக்காங்க. 6 × 500 எவ்வளவு? 3000. ஸோ ஷேர் ஃபோர்ஃபைட்டரில் அவங்க பே பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 3000. பே பண்ணாத அமௌண்ட் எவ்வளவு? ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டில் 2000. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. 500 ஷேர்ஸ், ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் 500 ஷேர்ஸ் at 10 rupees each due to a non payment of call money of ₹4. அதாவது கால் மணி பே பண்ணாதனால இந்த உங்களோட 500 ஷேர்ஸை ஃபோர்ஃபீச்சர் பண்ணியிருக்கோன்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக ப்ரீமியம் பே பண்ணலை அப்படின்னா அதுக்கான சினாரியோ எப்படி இருக்கும் பாருங்கள். எக்ஸாம்பிள், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு லிமிடெட் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஷேரோட மொத்தம் 50,000 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 20. இல்லை, ஷேரோட ப்ரைஸ் வந்து 20, ப்ரீமியம் வந்து 5 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 5, அலாட்மெண்ட் ஃபீ வந்து 12 இன்க்ளூடிங் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? அலாட்மெண்ட் ஃபீ வந்து 7, ப்ரீமியம் வந்து 5ன்னு அர்த்தம். ஃபஸ்ட் கால் 4, செகண்ட் கால் 4. இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 சினாரியோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அஷிமா அப்படின்றவங்க 200 ஷேர் வாங்கிட்டு அலாட்மெண்ட்
ஃபீயும் பே பண்ணலை, கால் மணியும் பே பண்ணல. என்ன பே பண்ணியிருக்காங்க? ஒன்லி அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 3மே பே பண்ணல. இதுவே ரேஷ்மா அப்படின்றவங்க வந்து 300 ஷேர் வாங்கியிருக்காங்க. அவங்க கால் மணி மட்டும் பே பண்ணல. அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணியிருக்காங்க, 2 பே பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 2ம் பே பண்ணலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு அஷிமாவோடதை போட்டிருக்காங்க. அஷிமா வந்து என்ன பே பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். இப்போ வந்து அவங்க எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க? 200 ஷேர்ஸு. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 15. ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 20. ஸோ 200 × 20 போட்டோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டலில் 4000 ருபீஸ் வரும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அவங்க பே பண்ணலை, ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணோம். 200 ஷேர்ஸ்க்கு 5, 200 × 5 போட்டோம் அப்படின்னா 1000 ருபீஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் பே பண்ணணும். இப்போ பார்ப்போம். ஷேர் ஃபோர்ஃபைட்டட் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 200 × 5 1000 ருபீஸு. அலாட்மெண்ட் ஃபீயில் 200 × 12 அலாட்மெண்ட்டில் ப்ரீமியமும் பே பண்ணல இல்லையா? ஸோ 12 போட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 200 × 12 அப்படின்னு பார்த்தோன்னா 2400. அடுத்து ஃபஸ்ட் கால் 200 × 4, செகண்ட் கால் 200 × 4. இப்போ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீமியம் பே பண்ணலை அப்படின்னா மேலே செக்யூரிட்டி ப்ரீமியம் இன்க்ளூட் பண்ணணும், கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணி அக்கௌண்ட்டை டேலி பண்ணணும். அவ்வளோதான். அடுத்ததாக ரெண்டாவது ரேஷ்மா அப்படின்றவங்களுக்கு 300 ஷேர் அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க டோட்டலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 300 × 20 6000. ஆனால் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? கால் மணி பே பண்ணல. அப்போது அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட்டும் பே பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி எவ்வளவு? அப்ளிகேஷன் மணி 5, அலாட்மெண்ட் மணி 7. ஸோ டோட்டலாக 12 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரீமியம் வந்து பே பண்ணிட்டதுனால ப்ரீமியம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ப்ரீமியம் இல்லாமல் 7 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 7 × 300 போட்டோம் அப்படின்னா 7 × 300 12 × 300 போட்டோம் அப்படின்னா 3600. ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் 4, செகண்ட் கால் அமௌண்ட் 4. ஃபஸ்ட்டு கால் 300 × 4, செகண்ட் கால் 300 × 4. ஸோ 1200 1200. ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் 300 ஷேர்ஸ் ஹெல்டு பை ரேஷ்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கம்பைண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக ரெண்டுக்கும் சேர்த்து 300 ஷேர்ஸும் 200 ஷேர்ஸ் 500 ஷேர்ஸ் மொத்தமாக சேர்த்து கம்பைண்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஜேர்னல் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் 200 ஷேர்ஸ் ஹெல்டு பை அஷ்மா who didn't pay allotment and call and 300 shares of ரேஷ்மா who didn't pay call only. இப்படி பண்ணி நரேஷன் போட்டிருக்காங்க. அது கம்பைண்டாக எழுதுனா கம்பைண்டாக போட்டு கீழே வந்து நரேஷனில் அஷிமாவோடது இவ்வளோ, ரேஷ்மாவோடது இவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடணும். எப்போவுமே நரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் என்ட்ரி மட்டும் போட்டிங்க அப்படின்னா மார்க்லாம் போட மாட்டாங்க. அடுத்து ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணால் அதுக்கான என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டு ஷேர் ஃபோர்ஃபீட்டட் அக்கௌண்ட்டு டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு டு அன்பெய்டு கால். எப்போவுமே டிஸ்கவுண்ட் வந்தால் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் டிஸ்கவுண்ட் எழுதணும், அப்புறம் அன்பெய்டு எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, எவர்கிரீன் லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் 20,000 ஷேர்ஸ் 50 ஈச் அட் டிஸ்கவுண்ட் 10%. 10% அப்படின்னா 5 ருபீஸு. 5 ருபீ டிஸ்கவுண்ட்டில் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி 10, அலாட்மெண்ட் மணி 20, கால் 15. எப்போவுமே இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது அலாட்மெண்ட் மணியில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 200 ஷேர்ஸுக்கு கால் மணி பே ஆகலை. ஸோ பேலன்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்காங்க, கால் மணி பே பண்ணலை. ஸோ ஷேர் ஃபோர்ஃபிச்சர் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 30 பே பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனும் பே பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட்டும் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 30 பே பண்ணியிருக்காங்க. 30 × 200 போட்டோம் அப்படின்னா 6000 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பே பண்ணணும்? 200 × 50 பே பண்ணணும். 10,000 பே பண்ணணும், 6000 பே பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200 × 5 1000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 3000. இப்போ அக்கௌண்ட் டேலி ஆகிடும். நரேஷனில் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் 200 ஷேர்ஸ் ஆஃப் ஈச் 50 issued at discount of 10% on non payment of call money. ஓகேயா, கால் மணி பே பண்ணல, அதனால் ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறோம் அப்படின்னு எழுதணும். அடுத்து இதான் ஃபைனல் சம்மு. இந்த மாதிரி தான் சம்மு கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம்ம கொஸ்டினை படித்து பார்த்துட்டு இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்கமிங் எக்ஸசைஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். இது சம்ம பாருங்கள், இப்போ கீழே பாருங்கள், பார்த்தாலே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஒர்க்கிங் நோட், இந்த ஒர்க்கிங் நோட்டை பார்த்துட்டு
அதுக்கப்புறமாக்கி இந்த டேபிள் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் என்ன ஒன்று, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. 4th பாயிண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது இந்த இடத்துல என்ன அமௌண்ட் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க.